என்னுடைய ஸ்மால் அட்வைஸ் அண்ட் டேக் அவே. பல கம்பெனிஸில் பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயே சில பேருக்கு இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ப்ளஸ் இபிசிஜி லைசன்ஸு இப்படி எல்லா லைசன்ஸையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சாப்பும்பாங்க, ஆரக்கிள்பாங்க, அந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்பாங்க. 1-to-1 கோரலேஷனே இருக்காது. இந்த லைசன்ஸ் வாங்கினா 12வது மாதம் நம்ம இம்போர்ட் முடிஞ்சிச்சா, 18வது மாதம் எக்ஸ்போர்ட் முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் மெக்கானிசம் இருக்கணும். இது ஒரு சைடு. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு டிஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஷார்ட் ஃபால் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா உடனே டியூட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு டிமாண்டு குறைஞ்சிரும், லைபிலிட்டியும் குறைஞ்சிரும், சேஃபாக இருந்துக்கலாம். இது ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 லைசன்ஸு சீக்வன்ஸில் வாங்கியிருப்பாங்க. ஒன்று க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று பண்ணியிருக்க மாட்டாங்க, கிளப் பண்ணுறேன்பாங்க, மிக்ஸ் பண்ணுறேன்பாங்க. நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா டிஜிஎஃப்டியில் ஒரு டூல் இருக்கும், அவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்லை நீ ஷார்ட் ஃபால் தான் பண்ணியிருக்க, கோன் பேதி டியூட்டி வித் எக்ஸஸ் இம்போர்ட்டுக்கு வித் இன்ட்ரெஸ்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி சலானோட வாம்பாங்க. முந்தியெல்லாம் மேனுவல் சலான். அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா மேனுவல் சலான் கட்டினதுக்கு ஒரு என்ஓசி, அது ஆத்தென்டிகேஷன் சரியாக இருக்கா, வெரிஃபிகேஷன் இப்படி போயின்னு இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக இந்த டிஜிட்டல் மோடில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸஸ் பேமெண்ட் எல்லாமே கஸ்டம்ஸில் நீங்கள் ஆன்லைனில் டியூட்டி வித் இன்ட்ரெஸ்ட் கட்டிடலாம். யார் வேணாலும் ஐஸ்கேட்டில் போய் பார்த்துக்கலாம். அதை அந்த பர்டிகுலர் லைசன்ஸு பில் ஆஃப் என்ட்ரி வச்சு கோரிலேட் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டிஜிட்டல் மோடில். ஸோ ஓல்டு லைசன்ஸு ஏதாவது உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த லைசன்ஸு தெரியாது. ஏன்னா அது பெரிய கம்பெனி ட்ராக்கிங் இருக்கிறவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு அக்கேஷனில் 2005, 2010, 2015 வாங்கியிருப்பீங்க லைசன்ஸு, 2 வாங்கியிருப்பீங்க, ஒரு லைசன்ஸை முடிச்சிருப்பீங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் டிஜிஎஃப்டியில் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் மேனுவல். 2019 அப்புறம் தான் லைசன்ஸ் வந்து டிஜிட்டலில் வந்துருக்கு. ஸோ மேனுவல் லைசன்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் இஓடிசி டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ 2 லைசன்ஸில் ஒரு லைசன்ஸ் மிஸ் ஆகி இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. சிஸ்டத்தில் தேடி பார்ப்பாங்க. ஐஇசியில் போட்டால் எல்லாமே டிஜிட்டலாகி எல்லாம் லிங்க் ஆகிருக்கும். பழைய லைசன்ஸ் 2015 இல்லை 2010 வாங்கின லைசன்ஸு நீ யூஓடிசி டாக்குமெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நெக்ஸஸ் டாக்குமெண்ட் நீ சப்மிட் பண்ணல, அதை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னால் ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, கம்பெனி மாதிரி இருக்கும், நேம் ஆகிருக்கும், பல பிரச்சனைகள் வரும். திடீர்னு இதை கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா யாருக்கும் பேக்ரவுண்டு பேப்பர்ஸும் இருக்காது, நாலேஜும் இருக்காது. கம்பெனி முதலாளி தடுமாறுவார். திடீர்னு ஒரு 1 கோடி ரூபாய் டிமாண்டு, டியூட்டி சேவ்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கும். 5%னா 6 வருஷத்தில் 90%, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம்னாக்க 1 கோடி ப்ளஸ் 1 கோடி 2 கோடி ரூபாய் நீங்கள் வந்து 12 வருஷத்தில் டியூட்டி வித் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். திடீர்னு கட்டணுன்னா எங்கே போவீங்க? டாக்குமெண்ட்டு இருந்திருக்கும், ஆனால் சரியாக ப்ரிசர்வ் பண்ணாமல் டைமுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால் ட்ராக்கிங் மெக்கானிசம் வச்சுக்கோங்க. லைசன்ஸ் வாங்குங்க. 12வது மாதம் முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். இம்போர்ட்டை 18 மாதமோ இல்லை எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா பாருங்கள். இல்லை முதல்லையே நமக்கு தெரியுது இந்த எக்ஸ்போர்ட்டு நகராது அப்படின்ட்டா பிளான் பண்ணி எவ்வளோ அன்ஃபுல்ஃபில்டு எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு இம்போர்ட் சிஏஎஃப்க்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி அதுக்குண்டான டியூட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டை கட்டி வெளியில் வந்துடுங்க. எந்த நோட்டீஸும் எந்த பிரச்சனையும் இருக்காது. லாஸ்ட் மினிட் ரஷ்ஷு 10 வருஷம் கழிச்சு தேடி போய் போனீங்கன்னா எக்கச்சக்க டிமாண்டு வரும். ஏர்ன் பண்ணது பூரா அதில் போய்டும். தெரியாமல் சில பேர் லைசன்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. என்னத்துக்கு வாங்குறோன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னு. அதனால் இது ஒரு ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மை சைட். அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டேக்அவே கொடுத்துருக்கேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா சிஹெச்ஏ கிளப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.